அனைவருக்கும் வணக்கம். சிஎம் டிராஃபி ரிஜிஸ்ட்ரேஷனில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க, எளிமைப்படுத்தியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த நடைமுறையை மாற்றி உங்களுக்காக கொஞ்சம் எளிமைப்படுத்தியிருக்காங்க. இப்போது நம்ம வழக்கம் போல் அந்த எஸ்டிஐடியோடைய வெப்சைட்குள்ளே போகிறோம். சைடில் இருக்க இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணும்போது பிளேயர் லாகின், அதுக்கப்புறம் நியூ பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அதெல்லாம் படிச்சுட்டு லாஸ்ட்டாக அக்ரி கொடுக்குறீங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்தா மட்டும் போதுமானது. ஒன் டைம் பாஸ்வேர்டு வராது, அது தேவையும் இல்லை. எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ, இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுவும் இப்போது கம்பல் கிடையாது. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பிளேயர் கண்டிப்பாக போடணும், பிறந்த தேதியும் கண்டிப்பாக போடணும். பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ அதனால் அதுவும் கண்டிப்பாக மேனிட்டரியாக பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலினம், ஆதார் கண்டிப்பாக அந்த நம்பரை நீங்கள் போட்டுருங்க. இந்த விளையாட்டு போட்டியின் வகைகள், விளையாட்டு பிரிவு, இது எல்லாமே நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுடைய இண்டிவிஜுவல் கேம் என்னவோ அதுங்க வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸ் அதையும் நீங்கள் ஈஸியாக கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதில் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கணுமான்னா தேவையில்லை. நீங்கள் இது ஐஎஃப்எஸ்சி கோடு இல்லை பேங்க்கோடைய அக்கௌண்ட் நம்பரோ இதெல்லாம் இதில் கொடுக்குன்ற அவசியம் இல்லை. அட்டாச்மெண்ட்டில் ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தா போதுமானது. வங்கியினுடைய பாஸ்புக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். மேட்ச் வரும்பொழுது, மேட்ச் ஆடும்பொழுது ஆடி வின் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு எளிமைப்படுத்துறது என்னென்னா, அட்டாச்மெண்ட்டில் அதுக்கு முன்னாடி இது ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது இப்போ தேவையில்லை. அதே போல் ஒன் டைம் பாஸ்வேர்டு அதுவும் இப்போ கிடையாது உங்களுக்கு. ஸோ நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. டீம் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, யாராவது ஒருத்தருடைய பேரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க மூலிமா அவங்கள கேப்டனாக வச்சு அது மூலயமா நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வரலாம் பிளேயரை. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது மொபைலில் நீங்கள் பண்ணிடலாம். தேங்க்யூ.